இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். எபிரேய நிருபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேய நிருபம் ஆக்கியோன் அவர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் வரிசையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது என்ன செய்து முடித்தார் அப்படிங்கிறதை குறித்து அவர் எழுதுகிறார். தேவன் பிதாக்களுக்கு மூலம் திருவுளப்பட்டின தேவன் பங்கு பங்காக சொன்ன தேவன் கிறிஸ்து மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். ஸோ இயேசு கிறிஸ்து பிதாவின் அச்சுப்பதிவு மாத்திரமல்ல, பிதாவின் பிம்பம் மாத்திரமல்ல, பிரதிபலிப்பு மாத்திரமல்ல, அவர் எல்லாவித காரியங்களும் செய்து முடித்து சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார். ஸோ அவருடைய தெய்வத்துவம், அவர் தேவதூதர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை நாம் அங்கே பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்திலே அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். எனவே அவர் ஒரு மனிதகுமாரன், தேவகுமாரன் மாத்திரமல்ல, மனிதகுமாரன். எனவே நாம அவருடைய வீடாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆலயம் அவர் தங்குகிற ஆலயம், நம்முடைய ஆவியிலே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று பார்த்து இதிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த இளைப்பாறுதலில் மாத்திரமல்ல, நாம் பெற்ற ரட்சிப்பு அது நித்தியமானது, அது அழியாதது, அது பெர்மனன்ட் அப்படிங்கிறதை பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் என்றால், நாம் ஆசீர்வாதம் பெற அழைக்கப்பட்டவர்கள், பிறரை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள். எனவே நம்முடைய நோக்கம் எல்லாமே இந்த பூமியிலே பிறரை வாழ வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு காரியம் நம்ம மைண்டில் இருக்கணும். ஏனென்றால் நாம் பெற்ற ரட்சிப்பு நித்தியமானது, அதை அழிக்கவே முடியாது. அதே போல் நாம் பெற்ற ஆசீர்வாதமும் நிலையான ஒரு ஆசீர்வாதம், அது தேவ ஆசீர்வாதம், அதில் வேதனை இருக்க முடியாது. ஏனென்றால் பிறருக்கு நாம் அதை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, அதிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறுகிறோம். இந்த தெளிவு நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாயம் மாற்றப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதனுடைய கீவேர்டு நான் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு வசனம், 12வது வசனம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரு சேஞ்ச், ஆசாரியத்துவம் சேஞ்ச் ஆகியிருக்கிறங்கிற அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். இதை நாம் தெரிய வேண்டும் என்றால் நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் லேவியராகம்னு ஒரு புக்கு இருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பொற்கட்டுக்குட்டி செஞ்ச காலத்தில் இந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் இந்த மோசே சொன்னதெல்லாம் செஞ்சாங்க உடனே. அதனால் ஆண்டவர் அதை கனப்படுத்தும்படி, லேவி கோத்திரம் மாத்திரம் எனக்கு பணிவிடை செய்யட்டும், மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு காணிக்க கொடுக்கிறவர்களாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரே பங்காக மாறினார். இது பழைய உடன்படிக்கையில் உள்ள ஒரு சிஸ்டம். ஆனால் இந்த சிஸ்டத்தை புது உடன்படிக்கையில் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அதைத்தான் இதில் நம்ம படிக்கிறோம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நிறைய டவுட்டு கிளியர் ஆயிரும். நம்முடைய பிரச்சனை என்னென்னா, பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த உடன்படிக்கைங்கிற வேர்டை விட ஒப்பந்தங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். கான்ட்ராக்ட். ஆண்டவர் தான் நம்மகிட்ட பழைய உடன்படிக்கை பண்ணார், நம்மகிட்ட கூட பண்ணல, யூதர்கள்ட்ட பண்ணார், இஸ்ரவேலர்கள்ட்ட. நாம் எல்லாரும் புறையணத்தார், நம்மோட பண்ணது புத்தம் புதிய உடன்படிக்கை. அது எப்படி பண்ணார்னா, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் பண்ணார். இதை நீங்கள் படிக்கணும், படித்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் பண்ணின அந்த ஒப்பந்தம் ஒரு புதிய உடன்படிக்கையின் புதிய ஒப்பந்தம். அந்த காட்டிக்கு கொடுக்கப்பட்ட அன்னைக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, இது என் இரத்தத்தினாலான புது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிம்பார். சரியா? இதை குறித்து நம்ம இன்னும் 2 வாரம் கழித்து நல்ல தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மைண்டில் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் அறிய வேண்டும்.
லேவி கோத்திரம் மாத்திரமல்ல, இங்கே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக, அர்ச்சகர்களாக இருக்கிறோம். ஆசாரியன்னு நம்ம வழங்காது, அர்ச்சகர், பூஜாரி, தேவனோடு நெருங்கி நிற்கிறவர்கள் நாம் எல்லாரும். நம்மளை அப்படி இந்த சிலுவை மாற்றி இருக்கிறது. என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 வசனத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லணும். 1 பேதுருக்கு இது நல்ல வெளிச்சம் கிடச்சிருந்து அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது ரொம்ப அட்டகாசமாக அதை எழுதுகிறார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நீங்கள் 9வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தெளிவாக போட்டிருக்கு. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்ப்பா நீங்கள், ராயல் பிரீஸ்ட் கூட். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறார். யோவான் என்ன எழுதுறாருன்னு பாருங்கள், வெளிப்படுத்தல் எழுதும்போது. ஸோ இந்த பேதுரு யோவானும் தான் ஆண்டவரோடு மிக நெருக்கமாக நடைபயணத்திலே இருந்தவர்கள், நெருக்கமாக ஆண்டவரை அறிந்தவர்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இதான் கிரேஸ் அப்படிங்கிறோம், இதைத்தான் தேவ அன்புங்கிறோம், இதைத்தான் கல்வாரின் அன்புங்கிறோம், இதைத்தான் புதிய உடன்படிக்கை சத்தியம் அப்படிங்கிறோம். இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமானது. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து, நாம அன்பு கூறல, அவர் தான் வந்தார். ஸோ நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, சப்பா இதுக்கு மேலே இதை எழுத முடியாது, அவ்வளோ ஃபயரப்பாக எழுதியிருக்காங்க. இந்த வசனம் ஜீவனும் வல்லமையும் அப்படியே இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டை மாதிரி நம்மளை அப்படி குத்துற மாதிரி இருக்குது. ஜீவன் பவர் இருக்குது. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, இயேசு அப்படின்னு சொல்லும் போதே பாவம்லாம் போயிருது. ஏன்னா அது நித்திய ரட்சிப்பு. கல்வாரி அண்டை ஆண்டவரேங்கும் போது அந்த கல்லை டக்குன்னு சுத்தமாகி உள்ளே போயிட்டான். உங்களை சுத்தப்படுத்த மாட்டாரா? ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் வர மாட்டேங்குது? இயேசுவின் நாமத்தினால அந்த விசுவாசம் உங்களுக்கு வருது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி லேசாக நினைக்கும் போதே அந்த பாவம் வெளியே போகுது. நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தெளிவாக எழுதியிருக்கு. நம்மை ராஜாக்களும் மாத்திரமல்ல ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் பரலோகத்தில் அந்த காட்சி அவர் எழுதுகிறார் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம் 9-10 நான் படிக்கும் பாருங்கள். அந்த அந்த 24 மூப்பர்களில் சொன்ன காரியம் 8ஆம் வசனத்துலேருந்தே படிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு விளங்கும். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாய தூவ வர்க்கத்தால் இருந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும், நல்ல ஞாபகம் எடுங்க, பாத்திரமாயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, இதான் சிலுவை, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம். ஸோ நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டதினாலே, அவருடைய ஜீவன் விடப்பட்ட போது தேவாலயத்தின் திரட்சியிலே 2ஆக கிழிந்தது. 3 வசனத்திலையும் இருக்கு. மத்தேயு 27:51, மார்க் 15:38, லூக்கா 23:45. நான் உங்களுக்கு லூக்காவை கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன்னா மேலேருந்து கீழே யாரோ மனுஷன் கிழிச்சிலான்னு சொல்லலாம். லூக்கா எழுதும்போது அவர் சரித்திர ஆசிரியர். அவர் எழுதுகிறத பாருங்கள், நல்ல விசாரித்து திட்டமாய்
இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 50 வருஷம் கழித்து எல்லார்ட்டையும் விசாரித்து எழுதின புக்கு தான் லூக்கா. 23ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. பாருங்க, 1 இன்ச்சு திக்னஸ் இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம பைபிள் சைஸ். அப்போ மத்தியில் கிழிக்கணும்னா அது தேவன் தான் செய்கிறார். மத்தையும் மார்க்கும் மேலிருந்து கீழேங்காங்க. ஸோ அதனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, தேவனண்டை ஆசாரியர்களாக லேவியர்கள் மாத்திரமல்லையா, நீங்களும் நானும் கிருபாசன தண்டையில் வர ஆண்டவர் வழியை, புதிய மார்க்கத்தை திறந்து விட்டிருக்கிறார். உங்கள் கண்ணு இன்னைக்கு திறக்கப்படணும். நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். மார்ட்டின் லூத்தர் 500 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னார். ஆனால் இது இன்னும் திருச்சபையில் அது விளங்கிக்கிடவும் இல்லை, அதை அப்ளை பண்ணவும் இல்லை. நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் இப்பொழுதும் ரெடியாக இருக்கார். நாம தான் ரெடி இல்லை. நம்ம கண்ணு திறக்கப்படணும். அந்த சிஸ்டத்தையே இதில் க்ளோஸ் பண்ணிட்டார். இது ஒரு நியூ கவனன்ட், நியூ கான்ட்ராக்ட். சீலையை மாத்திரமில்லை, ஆக்சுவலாக பிரதான ஆசாரியன் சட்டையை கிழிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மத்திய 26-65 மார்க் 14-63 பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன் தானே தான் சட்டையை கிழிச்சிக்கிடுவான். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சிஸ்டம் க்ளோஸ். எபேசியரில் எழுதுவார், இந்த சிஸ்டத்தை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். அது படிச்சிருவோம், படித்தா தான் நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக தெரியணும். 12வது வசனத்தை நான் படிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தில் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு எதுவுமே தெரியாது, பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம எல்லாரும் புறம்போக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு பைபிள். அப்படி தான் அந்த இடத்துல புறம்பானவர்கள், நம்ம எல்லாம் புறம்போக்காக தான் இருந்தோம், புறஜாதிகள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமாயிட்டீங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகியார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இருதரத்தாரையும் யூதர்களையும் புறையணத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஸோ தகர்த்தார், ஒழித்தார், கொன்றார், சிருஷ்டித்தார். இதுக்கு மேலே கிளாரிட்டியே எழுத முடியாது. பவுல் ஆண்டவர் உண்மையில் ஒரு விசேஷத்தை வெளிப்பாடு. ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் இதை மறக்கவே கூடாது. எல்லாத்தையும் அவர் கிழிச்சு போட்டிருக்கிறார், எல்லாத்தையும் அவர் தகர்த்து போட்டிருக்கிறார். நாம் இப்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையிலே வாழுகிறோம். சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். அந்த இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறது, என்னை பரிசுத்தவானாய் மாற்றி வைத்திருக்கிறது. அந்த இரத்தம் என்னை உயிர்ப்பிக்கிறது. அந்த இரத்தம் எனக்கு ஆசாரியத்துவத்தை வாரி வழங்கி இருக்கிறது. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? சத்தியம் தெரியணுங்களா? இந்த சத்தியம் என்ன, நான் தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுகிறேன். இயேசு எனக்காக பலியானபடினாலே அவர் பிரதான ஆசாரியர், நான் ஒரு ஆசாரியன் தேவனுக்கு. அவருடைய பிரசன்னத்தை கடத்துகிறவன், மறந்துடவே கூடாது. அதனால் எனக்குள்ள ஒரு பின்மாற்றம் வர முடியாது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களை, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்ல ஞாபகத்துக்கு வரும்.
7ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு கீழே போட்டிருக்கிறது 18வது வசனம். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளது பயனற்றதுமாயிருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. அதை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை அவர் எழுதுகிறார் பாருங்க. 22வது வசனம். அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிக்க ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல தெளிவான வசனங்கள். அவர் இதை எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா, பிணையாளி, அந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இவரோ என்றென்றைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், அவர் தன்னையே கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மளை ஆசாரியராய் மாற்றுறது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அதனால தான் நம்ம பின்மாற்றம் அடைய முடியாது. தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவ பிரசன்னத்தை கடத்துகிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் ஆசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. நமக்கு ஏற்றவர், நமக்கு ஏற்றவர், மறந்துடவே கூடாது. நமக்கு ஏற்றவர், நம்மளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நமக்கு ஏற்றவராகவே கிறிஸ்து மாறி இருக்கிறார். 22வது வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 22. பிணையாளியானார். இந்த உடன்படிக்கைக்கு பிணையாளினா ஜாமீன். ஜாமீன்கிற வேடை விட அதை எப்படி சொல்லலாம், உயில். அந்த உயிலுக்கு அவர் அந்த பிணையாளிங்கும்போது இந்த உடன்படிக்கைக்கு அவர் ஒரு ஜாமீன் கையெழுத்தே போட்டிருக்கார். ஜாமீன். நமக்கு யார் ஜாமீன் போட்டிருக்கா தெரியுதுல்ல? தேவகுமாரன் போட்டிருக்க சிலுவையில். அதனால இந்த ஆசாரியத்துவம் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்கள் கண்ணு தான் திறக்கப்படும். எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். பிணையாளி, பிணையாளி. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நமக்கு யாருமே ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க, தெரியலம்பாங்க. அவர் வாலண்டியராக உங்களுக்காக ஜாமீன் போடுறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மூலம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டபடியினாலே நீங்கள் தேவனாலே தகுதி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள். கிறிஸ்து உங்களை தகுதிப்படுத்தி விட்டார். இதில் என்ன சத்தியம் நமக்கு மைண்டில் வருது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சிறிய, அதெல்லாம் டோன்ட் கேர். நீங்கள் சிலுவையை விசுவாசிக்கும் போது இந்த பூமியிலே நீங்கள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு அம்பாசிடர், நீங்கள் ஒரு தூதுவர். எனவே மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஹெல்ப் பண்ணலாம். ஒரு வியாதியாக இருக்கா, கூப்பிடுங்க, மேலே கை வைங்க, சுகமாகும். ஒரு பிரச்சனை வருதா, பேசுங்க, உடனே அது வெளியே போவோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். நம்மளை அவர் மாற்றி இருக்கிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. சபையினுடைய பெரிய எழுப்புதலுக்கு தடையே இதான். 2 டயர் சிஸ்டம் இருக்கிறதுனால தான். சபையார், அதுக்கு மேலே உள்ளவங்க, எப்படி பைபிளில் கிடையாது. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஒரு ஒழுங்குக்காக தான் நம்ம அதை வச்சிருக்கிறோம். மற்றபடி நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். அதனால்
பெரிய வெள்ளிக்கிழமை வருதா, நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குறங்க, உங்கள் சபையில் நீங்களே கொடுங்க. நீங்கள் ஒரு செய்தியாளராக இருக்கணும். நீங்கள் பிறரை பார்த்து பேசும்போது அது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. பக்கத்து கிராமத்தில் ஒரு சபை இல்லைன்னா நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லி அங்கே ஒரு சபை உண்டாக்கணும். நீங்கள் ஒரு சுவிசேஷகர். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கலாம். நீங்கள் டெய்லி குடும்பம் சொல்லி டீச் பண்ணி வர டீச்சர். நீங்கள் ஒரு போதகர். நீங்கள் ஒரு மேய்ப்பர். ஒரு பிரேயர் செல் காலேஜில் போய் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு மேய்ப்பர். தேவனுடைய எல்லா கிருபையும் பொருந்திய தகுதியான நபராக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. தயக்கமே வேண்டாம். அதனால் சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பெடுக்க சொன்னால் உடனே போய் எடுங்க. ஐயா நீங்கள் ஒரு செயலாளராக இருக்கணும், நான் எடுக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு பொருளாளராக இருக்கணும், சரின்னு சொல்லணும். நான் தகுதி இல்லைன்றே சொல்லக்கூடாது. உங்களை தகுதிப்படுத்தினது கல்வாரி. நீங்கள் அப்படி தகுதி இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வாரியை தான் நீங்கள் வேண்டாங்கிறீங்கன்னு அர்த்தம். கிருபையை போக்கடிக்கக்கூடாது, கிருபையை வீணடிக்கக்கூடாது. நல்லா உங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பு எடுக்க சொன்னால் உடனே சரின்னு சொல்லுங்கள். நீங்கள் அதை தவிர்க்கும் போது தேவ பக்தி இல்லாத தேவனற்ற பாவங்களை துணிகரமாக செய்யக்கூடிய நபர்கள் திருச்சபையிலே பொறுப்பு வகிப்பார்கள். பிறகு நீங்கள் உட்காந்து ஆண்டவரே சந்தி, ஆண்டவரே எழுப்புதலை தாரும் அப்படின்னா அவர் அந்த ஏரியா பக்கமே வரமாட்டார். நான் ஒன்றே தானப்பா செய்யணும், ஒன்றே தானே ஆசாரியனாக மாற்றி வச்சுருந்தேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியானவர் பேசுகிறார். வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக திருச்சபையில் பொறுப்பு வகிச்சா, நீங்கள் பொறுப்பு வச்சா தானே கமிட்டியை சீரமைக்க முடியும். 10 ஏழை பையனை எடுப்பா, ட்ரெயினப் பண்ண ஐஏஎஸ் ஆக்குன்னு சொல்ல முடியும். வெளியே உட்காந்துட்டு எத்தனை நாள் இப்படி கத்திக்கிட்டே இருக்க முடியும்? வருஷம் 50 போயிட்டேன். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. திருச்சபையிலே பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நீங்கள் பொறுப்புகளை எடுக்க வேண்டும். தேவனை அறிந்த நீங்கள் எடுக்கும்போது தேவன் உங்கள் மூலமாக திருச்சபையை நடத்துவதிலே பிரியமாயிருக்கிறார். சிலுவையிலே அவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே உமக்கு நன்றி. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறங்கிற செய்தி எங்கள் இருதயத்திலும் இரத்தத்திலும் பாயட்டும் ஆண்டவரே. எங்களை பொறுப்புள்ளவர்களாக மாற்றுகிறீர். நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறவர்களாக மாற உதவி செய்கிறீர். நன்றி. இதை தட்டி கெழுக்காதபடி ஆவியானவர் எங்களோடு போராடினீர் ஆண்டவர், அதற்காக நன்றி. திருச்சபைகளை ஒழுங்குபடுத்துகிற சீரமைக்கிற பணிகளை எங்களை இணைத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.